இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் நன்றின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை அவசரம் உலகத்துல எங்க பார்த்தாலும் எத்தனையோ பிரச்சனைங்க, எத்தனையோ காரியங்க, சூழ்நிலை எப்படியோ இருக்குது. ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, இது எப்படி ஆகும், இது நடக்குமா, இது எப்படி போய் முடியும்ன்ற ஒரு குழப்பத்துல இருக்காங்க. ஆனா உண்மையா உலக பிரகாரம் பார்த்தா அதெல்லாம் முடியாத காரியமா தான் இருக்குது. ஆனா கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்னா கண்டிப்பா செய்வார். பாருங்க, யோவான் 2:9 பாக்குறோம். ஒரு கலிலேயான்ற ஒரு ஊர்ல, கானான்ற ஒரு ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு இயேசுவும் அவங்க தாயாரும் சீஷர்லாம் அழைத்திருந்தாங்க. அங்க திருமணத்துல ஒரு குறை வந்துச்சு. திராட்சை ரசம் ரொம்ப இல்லைன்னா அவங்க கேவலமா இருக்கும். திராட்சை ரசமே பத்தாது போயிடுச்சு. அப்போ என்ன செய்யணும், உடனே இயேசுக்கு தாயார் வந்து இயேசுக்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் ஆயிடுச்சு, இல்லை ஏன் சமயம் இன்னும் வரலன்னாரு. அதுக்கப்புறம் சமயம் வந்தது. உடனே சொன்னாரு, தண்ணிய குணம் அந்த மாதிரி சொல்றாங்க. யாரு? மரியாள். அவர் என்ன சொல்றா அது மாதிரி செய்யுங்க. அவர் என்ன சொன்னாரு, தண்ணியை குழந்தை தொட்டியில் நிரப்புங்கன்னாங்க. கச்சாடிங்க நிரப்புங்க. வேலைக்கார குழந்தை நிரப்பிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாரு, அது மொடுங்குல கொடுங்க, திராட்சை ரசம் தான் கொடுங்கன்னா அவன் கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப ருசியான மனமுள்ள நல்ல ஒரு திராட்சை ரசம் ஆயிடுச்சு. தண்ணி அப்படி மாறிடுச்சு. இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு காரியம். எங்கன்னா தண்ணியை கொண்டு கொடுத்தா திராட்சை ரசமாகுமா? அவருக்கு சான்ஸே கிடையாது. ஆனா அவர் சொன்னா நடக்கும். உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் இது எப்படி முடியும், இது எப்படி நடக்கும், இது நடக்கிற சான்ஸே இல்லைன்னு நீ சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொன்னா, இயேசு சொன்னா கண்டிப்பா நடக்கும். அதை நீங்க நம்பும் போது கர்த்தர் கண்டிப்பா அற்புதம் செய்வார். அப்போ அவர் சொல்றாரு, அந்த மனுஷன் திராட்சை ரசத்தை டேஸ்ட் பண்ணிட்டு, எல்லாம் முதல்ல நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு ருசி குறைந்த திராட்சை கொடுப்பாங்க. ஆனா இவ்வளவு நேரம் நீங்க நல்ல ரசத்தை வச்சிருந்தீங்களேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த தண்ணி திராட்சை ரசமா மாறிடுச்சு. இதெல்லாம் எதிர்பார்க்காத காரியங்களை, நன்மையும் ஒரு அதிசயங்களை செய்கிறது இயேசு. அவரை நம்புனீங்களா, உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை அதிசயமா கர்த்தர் மாற்ற அவரால் முடியும். பாருங்க, இன்னொரு வருஷம் எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. பாருங்க, நம்ம வேண்டிக் கொள்வது கொஞ்சமா இருக்கும், நினைக்கிறது கொஞ்சமா இருக்கும், இதை விட அதிகமா செய்ய அவரால் முடியும். இதெல்லாம் நம்ம அவர் விசுவாசத்தை தான் நடக்கும். அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும்னு சொல்லக்கூடாது. அவர் சொன்னா நடக்கும். அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. நீங்க நம்பி பாருங்க, கண்டிப்பா அற்புதம் செய்வார். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியம் பாருங்க, நல்ல ஒரு வாக்கு தத்துவம். ஏசாயா 64:3 நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர், உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. கர்த்தர் வந்து இறங்கினா என்ன நடக்குமானா, எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை அவர் செய்வார். அவர் இறங்குனா அவர் சந்நிதியில பர்வதம்னா இமயமலை மாதிரி இருக்கிறதா பர்வதம், பெரிய மலைகள், பர்வதங்கள் அப்படியே உருகி போயிங்க. இதெல்லாம் நினைச்சு பாருங்க, பர்வதம்லாம் உருக முடியுமா? மெழுகு நெருப்பிட்டு வச்சா உருகிடும். பர்வதம் உருக முடியுமா? முடியாது. ஆனா எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லவர். நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, இது நடக்கவே நடக்காது, இந்த பிரச்சனை மாறவே மாறாது, என் கணவர் மாறவே மாட்டாரு, எங்க பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு யோசிக்காதீங்க. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் என் கடன் பிரச்சனை மாறவே மாறாது, இதுக்கு சான்ஸே இல்லை, இத்தனை லட்சம் எப்படி மாறும்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் வந்து இறங்கினார்னா அற்புதம். எனக்கு எதிர்பார்க்காத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம வேதத்துல இருந்து பார்க்கும்போது, யோசேப்பு. யோசேப்பு வந்து ஒரு தகப்பனுக்கு 12 பிள்ளைங்க, அதுல ஒருத்தர் யோசேப்பு. அவர் மேல பொறாமப்பட்டு என்ன பண்ணாங்க, அண்ணன் தம்பிங்க அப்படியே எடுத்துன்னு போய் குழியில போட்டு, அப்புறம் குழியில இருந்து எடுத்து போட்டு 20 வெள்ளி காசு கொடுத்துட்டாங்க. அவரை கொண்டு போய் எகிப்துல எடுத்துன்னு போனா, அங்க வந்து போத்தி பண்ற ஒரு ஆள் என்ன பண்ணா, விலை கொடுத்து வாங்கிக்கினாங்க. அப்படின்னா அடிமையா வாங்கிக்கினாங்க. ஆனா அங்க போகும்போது என்ன நடந்துச்சுனாக்கா, அவர் வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில அவரோடு கர்த்தர் இருந்தார். இயேசு கர்த்தர் அவரோடு இருந்தாரு. அவர் இருந்ததுனால
ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. அது என்னன்னு சொன்னாக்கா, அவரு செய்த காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். என்னென்ன காரியம் செய்தாலும், உதாரணம் ஒரு ஒரு செடி நட்டா, ஒரு மரம் நட்டா அப்படியே பயங்கரமா வளர்ந்துருச்சு, பயங்கரமா காய் காய்ச்சிருச்சு. என்ன வேலை செய்தாலும் நடக்குது. காரணம் யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, அதாவது ஆதியாகமம் 41:14 நம்ம பார்க்கும்போது, இது நடுவுல ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடந்தது. சுருக்கமா சொல்றேன். அப்படி இருந்தபோது அவர் அதிகாரி ஆகிட்டார். அந்த எஜமா, இவ்வளோ நீ எது வச்சாலும் நல்லா செழிப்பா இருக்குது, எல்லாமே நல்லா நடக்குது, இந்த வீட்டுக்காரையும் நீயே பார்த்துக்கணும், எஜமா மாதிரி ஆக்கிட்டார். கூட்டிட்டு பெரிய ஆபீசர் ஆக்கிட்டார். அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப இளைஞர் அழகா இருந்தாரு. ஆனா கர்த்தருக்கு பயந்து செய்தார். அந்த எஜமாட்டி கண்ணை போட்டு, வா வா பாவம் செய்யலாம், பாவம் செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனா எவ்வளோ சொன்னா யாருமே இல்லை வான்னு சொல்லி கூப்பிட்டா, நான் வரமாட்டேன்னா உடனே சட்டையை கழட்டி போட்டான். காரணம் என்னன்னா, அவன் கர்த்தருக்கு பயந்ததுனால பாவம் செய்ய மாட்டான். கர்த்தருக்கு விரோதமா அவன் எப்படி பாவம் செய்யறதுன்னு சொன்னான். அதுதான் கர்த்தருக்கு பயந்துருந்தான். அப்படி இருந்த பொழுது அவன் என்ன பண்ணான், அவங்க அப்பா மனைவிட்ட சொல்லிட்டா, அவர் ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்ட பிறகு என்ன நடந்ததுன்னா, அங்க ஒரு 2 பேர் கைதிங்க, அவங்க கனவு கண்டாங்க. அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. அப்படியே நடந்துச்சு. அந்த அதுல பானை பாத்திரத்தை சொல்லி, நீ ராஜாட்ட போய், நான் இங்க வர்றதுக்கு ஒரு காரணம் இல்லை, ஒரு தப்பும் செய்யல, நீங்க போய் அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ராஜாட்டன்னு சொல்லி பார்வன்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அவர் 2 வருஷம் மறந்தே போயிட்டாரு. இது நடந்த சம்பவம். அப்படி இருந்தப்போ கர்த்தர் அவர் ராஜாவுக்கு ஒரு கனவு வந்தப்போ, அந்த நாள்ல என்ன நடந்துச்சுனாக்கா, யாராலும் அதை விடுவிக்க முடியல. அப்பதான் இந்த பானை பாத்திரக்காரங்களுக்கு ஞாபகம் உடனே என்ன பண்ணாரு, வர வச்சான். அவர் வர வச்சது என்ன பண்ணாரு, காவல் கிடங்குல இருந்து கொண்டு வந்தாங்க. அவன் என்ன பண்ணான், கடகன்னு சவரம் பண்ணி கொண்டு வஸ்திரம் மாத்தின்னு பார்வன் இடத்துல வந்துட்டான். பாருங்க, வந்தாக்கா அந்த பார்வன் என்ன பண்ணாரு, சொன்ன கனவு நல்ல விளக்கம் சொல்லியாச்சு. இது அப்படியே நடந்துச்சு. சம்பவம் என்ன பண்றது, நல்லா நடந்தது. இந்த நடந்ததுனால இந்த அவன் காரியம் எல்லாமே நடந்துச்சு. அது மாதிரி நடந்ததுனால என்ன நடந்தது, என்னது, இந்த தேசத்துக்கே நீதான் எல்லாமே அதிகாரி, ஒரு பிரசிடென்ட் லெவல்ல உயர்த்திட்ட. இது காரணம் என்னன்னா, இது எதிர்பார்க்காத ஒரு காரியம். அவன் ஜெயில இருந்தானே, கைதியா இருந்தான், அவன் சட்டை பண்றவங்க யாருல கூட பிறந்தவங்களை வித்துட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில கைதியா இருந்தவனை அந்த பார்வோன் தேசத்துக்கே ஒரு அதிபதியா மாத்திரவள் கர்த்தர் செய்தார். இது எதிர்பார்க்க கூடாத ஒரு காரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறல்ல, வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை, அப்படியே சோர்ந்து போயிட்டு இருக்கிற, இது எப்படி நடக்கும், எப்படி ஆகும்ன்ற மாதிரி நிலைமையில இருக்கிற. ஆனா வசனம் சொல்லுது, நீ எதிர்பார்க்காத பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா செய்வாரு. அன்றைக்கு யோசேப்புக்கு செய்தாண்டு உனக்கும் கண்டிப்பா செய்வாரு. அப்போ இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது அவன் என்ன சொன்னாரு, இது எப்படி நடந்துச்சு யோசேப்புன்னா, அவன் கர்த்தருக்கு பயந்துருந்தான். அதனாலதான் அவன் என்ன பண்ணான், இந்த பாவத்துக்கு விலகி ஓடிட்டான். அது மட்டும் இல்ல, போய் எதுவும் பார்வன்ட்டு அவனை கூட்டின்னு போனப்போ அவன் என்ன சொல்றான்னா, நீங்களாம் கனவெல்லாம் நல்லா விளக்கம் சொல்றேன்னு சொன்னாக்கா, அப்போ ஆமா நல்லா சொல்லிடுவேன், எனக்கு அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் அனாவசியம் சொல்ல, அப்படியெல்லாம் சொல்ல. வசனம் சொல்லுது, ஆதியாக 41:16, அப்பொழுது யோசேப்பு பார்வனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வனுக்கு மங்களகரமான உத்தரவு அளிச்சுவார். நான் சொல்லுவேன்னு சொல்ல, என் கர்த்தரை உயர்த்துறான். தேவனே பார்வனுக்கு மங்களகரமான காரியத்தை விளக்குவாருன்னு சொல்றப்போ, இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, அவன் கர்த்தரை உயர்த்தினான் வாழ்க்கை. முதல்ல கர்த்தருக்கு பயந்துருந்தான், அப்புறமா கர்த்தருக்கு என்ன பண்ணா, உயர்த்தினான் அவன். அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம கூட கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும். நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்தையும் பெருமை பாராட்டக்கூடாது, கர்த்தருக்கு வாழ்க்கையை உயர்த்தணும். இது கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். பாருங்க, இன்னொரு விஷயம் கூட அவங்கள்ட்ட பார்க்குறோம். இது ஆதியாக 45:5, என்னிடத்தில் என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அவங்க வந்துட்டாங்க, தானியெல்லாம் போய் சாரி, அவங்க அண்ணன் தம்பிக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க. இவர் இந்த அதிபதி ஆயிட்ட பிறகு எகிப்துல தானியம் கொள்றதுக்காக வந்தாங்க.
தானிக்குள்ள வந்தாங்க. அப்புறம் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க அண்ணன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல, அவங்க ஒண்ணுமே பண்ணல. அவங்கள கூப்பிட்டு அவங்களையும் அவங்க அப்பாவை வர வச்சு, அவங்க பெற்றோரையும் அவங்க கூட பிறந்த சகோதரி வர வச்சு அந்த ஏட்டு தேசத்துல பஞ்சம் தீர்றவர்களும் காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க அப்பா இறந்துட்டு போய் இவங்கெல்லாம் பயந்துட்டாங்க, அழுகுறாங்க. ஐயோ அப்பா இருந்தாரு, நல்லா இவ்வளவு நாள் நம்ம பாத்துக்கினா யோசிப்பு. இப்ப அப்பா இறந்த பிறகு நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? பயந்தாங்க, மன்னிப்பு கேட்கட்டான்னு போறாங்க, ரொம்ப பயட்டாங்க. அப்பா அவர் சொல்றாரு, நான் இவ்விடத்துக்கு வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் தான் அனுப்பிச்சாரு. பாருங்க, கர்த்தர் அப்படியே சார்ந்து ஜீவிச்சார். அப்போ கர்த்தர் தான் எனக்கு இங்க உங்களுக்கு முன்னால் அனுப்பிச்சு வச்சாருன்னு சொல்லி ஜீவரட்சணை பண்றதுக்காக என்ன செய்தாரு சொன்னார். அது மட்டும் இல்ல, அவன் கர்த்தரை சார்ந்து இருந்தான் பார்க்கணும். கர்த்தரையே சார்ந்து இருந்தான். அது மட்டும் இல்ல, இந்த 45:7 ஆதியாக 45:7 பூமியில உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்கும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இப்ப பாருங்க, அவருக்கு என்ன ஒரு விஷயம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆமா, நீ இப்படிலாம் பண்ணீங்களான்னு அப்படி ஒரு பேச்சும் பேசல. அவங்கள மன்னிச்சு அவங்கள அன்பா கவனிச்சு, அது மட்டும் இல்ல, உங்களை போஷிக்கிறதுக்காகத்தான் என்னை கர்த்தர் தான் கொண்டு வந்தார், நீ கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு. இப்போ இதனால தேவன் தான் எங்களை அனுப்பிச்சாரு. இந்த அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாயும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் வைத்தாரு சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, எகிப்து தேசத்திற்கு அதிபதி ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. எவ்வளவு நினைச்சு பார்த்தா நடக்காத ஒரு காரியம், எதிர்பாராத ஒரு காரியத்தை கத்த செய்வார். உங்க வாழ்க்கையோட கத்த செய்வார். இருக்கிற சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. என்ன ஆயிடும், எப்படி ஆகணும் யோசிங்க. சூழ்நிலைய கத்த அழகாக மாத்த முடியும். ஒரு லட்சக்கணக்கில் கடன் இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் கூட சரி, இதெல்லாம் அவருக்கு அற்பமான காரியம். ஏன்னா எதிர்பாராத காரியங்களை செய்வார். நீங்க இதுவரையும் எதிர்பார்க்காத நடக்காத நினைக்கிற காரியங்கள் கத்த செய்வார். அப்போ நம்ம கத்தர் நம்பி கர்த்தருக்கு பயந்து செய்து கத்தரோடு ஐக்கியமாயிருந்து நம்ம இருப்போமானா கண்டிப்பா கத்தர் செய்வார். இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம அவர் மட்டும் நம்பணும். அவரை முதல்ல இயேசு உள்ளத்தின் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். எல்லாருக்கும் நடந்தோம்னு நினைக்காதீங்க. அவர் யார் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகரா யாரா ஏற்றுக்கொள்றாங்களோ, எப்படி ஏற்றுக்கொள்றதுன்னா, ஐயோ நான் பாவம் செய்யறது யாருமே இல்லை, என்னென்ன பாவம் செய்யணுமோ பாவம் செய்து கத்தரை நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது. குறைங்க குற்றங்க பலவீனங்களும் அவர்கிட்ட அறிக்கைட்டு என்ன மன்னிங்கன்னு கேளுங்க. மன்னிங்க வளர்த்துக்குனால கழுவுங்கன்னு கேட்டா நம்ம பாவத்தை கத்த மன்னிப்பாரு. மன்னித்து எதிர்பாராத பெரிய காரியங்கள் கண்டிப்பா செய்யும். நீங்க நம்புங்க, இப்பொழுதே இதை அப்ளை பண்ணி பாருங்க, கேட்டு பாருங்க, கத்த செய்யும். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரப்பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ஐயா, அருமையான ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கப்பா. ஏதத்தை முற்றிலுமா நம்புறோம்ப்பா. எதிர்பார்க்காத பயங்கரமான நன்மைகளை செய்கிற தேவனப்பா. கேட்பதற்கு நினைப்பதற்கும் மிக அதிகமாக செய்கிற தேவனப்பா. இந்த சூழ்நிலை யார் எந்த கஷ்டத்துல பிரச்சனையில வேதனையில் இருந்தாலும் அதுல இருந்து மக்களுக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. யார் வந்து இயேசுவே என்னை மன்னிங்க, குறையெல்லாம் மன்னிங்க, என் உள்ளத்துல வாங்க, என்னோட கூட இருங்க, யோசிப்போடு இருந்தது போல என்னோட கூட இருங்க சொல்லி யார் கேட்கிறாங்களோ அவங்கள அற்புதம் செய்ய நீ வல்லவரா இருக்கிறேன். தேவையெல்லாம் சந்தித்து வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்து நான் அந்த மயப்படுத்தி விடுங்க, பெரிய காரியம். இப்பொழுது யார் நம்மளத்தில் கேட்கிறாங்களோ, அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்ன சூழ்நிலை மாற்றமாலும் முடியும், அற்புதம் செய்து பெரிய காரியம் பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நம்ம தாழ்த்துவோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.